நண்பர்களே, ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு சிங்கக்குட்டி வாழ்ந்து வந்தது. அது பிறந்தது சிங்கமாக இருந்தாலும் வளர்ந்தது ஆடுகளின் மத்தியில். ஆடுகள் எதைச் செய்தனவோ அதையே அது செய்தது. ஆடுகள் பயந்தால் அதுவும் பயந்தது. ஆடுகள் ஓடினால் அதுவும் ஓடியது. ஆடுகள் தலைகுனிந்து வாழ்ந்தால் அதுவும் தலைகுனிந்து வாழ்ந்தது. தன்னுடைய உண்மையான சக்தி என்னவென்று அதற்கே தெரியவில்லை. ஒரு நாள் காட்டின் அரசனாக வாழ்ந்த வயதான ஒரு சிங்கம் அந்த பகுதிக்கு வந்தது. ஆடுகளின் நடுவே ஒரு சிங்கக்குட்டி இருப்பதை பார்த்து அது ஆச்சரியமடைந்தது. உடனே அதனருகில் சென்று, நீ ஏன் இப்படி வாழ்கிறாய் என்று கேட்டது. சிங்கக்குட்டி பயத்துடன், நான் ஒரு ஆடு. எல்லோரும் என்னை அப்படித்தான் சொல்கிறார்கள் என்று பதிலளித்தது. வயதான சிங்கம் சிரித்தது. இல்லை, நீ ஆடு அல்ல, நீ சிங்கம். உன் உள்ளே ஒரு ராஜாவின் இரத்தம் ஓடுகிறது. ஆனால் நீ உன்னை மறந்துவிட்டாய் என்றது. பிறகு அது அந்த சிங்கக்குட்டியை ஒரு ஏரிக்கரைக்கு அழைத்துச் சென்றது. நீரில் உன் முகத்தை பார் என்றது. சிங்கக்குட்டி நீரில் பார்த்தது. அப்போது தான் அது உணர்ந்தது. தன்னுடைய முகம் ஆடுகளைப் போல இல்லை. தன்னுடைய கண்கள் வேறு. தன்னுடைய உருவம் வேறு. தன்னுடைய சக்தி வேறு. பல ஆண்டுகளாக அது ஒரு பொய்யை நம்பி வாழ்ந்தது. அந்த நொடியில் அதன் உள்ளே ஏதோ ஒன்று விழித்துக் கொண்டது. அந்த விழிப்புதான் வாழ்க்கையை மாற்றும் முதல் சக்தி. நண்பர்களே, இந்த கதையில் வரும் சிங்கக்குட்டி நீங்கள்தான். உங்களுக்குள் அளவிட முடியாத சக்தி இருக்கிறது. ஆனால் பலர் அந்த சக்தியை உணராமல் வாழ்கிறார்கள். சிலர் சோம்பேறித்தனத்தின் அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் பயத்தின் அடிமையாக இருக்கிறார்கள். சிலர் தன்னம்பிக்கை இல்லாமல் வாழ்கிறார்கள். இன்னும் சிலர் தங்கள் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்கும் பழக்கங்களின் அடிமையாக வாழ்கிறார்கள். ஆனால் விவேகானந்தர் கூறிய ஒரு வரியை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் பலவீனமானவர்கள் என்று நினைப்பதே மிகப்பெரிய பாவம். இந்த ஒரு வரியை உங்கள் இதயத்தில் செதுக்கி வைத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் நீங்கள் பலவீனமானவர்கள் அல்ல. நீங்கள் உடைந்தவர்கள் அல்ல. நீங்கள் தோல்விக்காக பிறந்தவர்கள் அல்ல. உங்களுக்குள் இன்னும் முழுமையாக விழிக்காத ஒரு சிங்கம் உறங்கிக் கொண்டிருக்கிறது. நோ ஃபேப் என்றால் வெறும் ஒரு பழக்கத்தை நிறுத்துவது அல்ல. அது உங்கள் மனதிற்கு நீங்கள் கொடுக்கும் கட்டளை. நான் என் ஆசைகளின் அடிமை இல்லை என்று அறிவிப்பது. ஒவ்வொரு முறையும் ஒரு காம எண்ணம் வந்தால் அது உங்கள் பலவீனம் அல்ல, அது உங்கள் மன வலிமையை சோதிக்கும் ஒரு தேர்வு. அந்த தேர்வில் வெற்றி பெறும் ஒவ்வொரு முறையும் உங்களுக்குள் இருக்கும் சிங்கம் இன்னும் கொஞ்சம் விழித்தெழுகிறது. விவேகானந்தர் கூறினார், எழுந்திரு, விழித்திரு, இலக்கை அடையும் வரை நிற்காதே. இந்த வார்த்தைகள் வெறும் வாசகங்கள் அல்ல, வாழ்க்கையை மாற்றும் கட்டளைகள். ஒவ்வொரு காலை எழுந்ததும் உங்களையே பார்த்து சொல்லுங்கள், நான் என் மனதின் அரசன். நான் என் வாழ்க்கையின் தலைவர். என் சக்தியை நான் பாதுகாப்பேன். என் கனவுகளுக்காக நான் போராடுவேன். ஒரு சிங்கம் வேட்டையாடும்போது ஒவ்வொரு சத்தத்தையும் திரும்பி பார்க்காது. அதன் கண்கள் இலக்கின் மீது மட்டுமே இருக்கும். அதுபோல ஒரு வெற்றியாளனும் ஒவ்வொரு ஆசையையும் பின்தொடர மாட்டான். அவன் தனது இலக்கை மட்டுமே பின்தொடர்வான். இன்று உலகத்தில் பலர் தற்காலிக இன்பங்களுக்காக தங்கள் எதிர்காலத்தை விற்கிறார்கள். ஆனால் சிலர் மட்டுமே தற்காலிக இன்பத்தை தியாகம் செய்து நிரந்தர வெற்றியை உருவாக்குகிறார்கள். அந்த சிலரில் ஒருவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு நாள் உலகம் உங்கள் வெற்றியை பார்த்து வியக்க வேண்டும். அந்த நாளுக்காக இன்று நீங்கள் உங்களை கட்டுப்படுத்த வேண்டும். நண்பர்களே, நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள், சிங்கமாக பிறந்தவன் ஆடாக வாழக்கூடாது. அதுபோல மகத்தான சக்தியுடன் பிறந்த நீங்கள் பலவீனமான பழக்கங்களின் அடிமையாக வாழக்கூடாது. உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை எழுப்புங்கள். உங்கள் மனதை வெல்லுங்கள். உங்கள் ஆற்றலை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இலக்கை நோக்கி நகருங்கள். ஏனென்றால் ஒரு நாள் நீங்கள் கர்ஜிக்கும் போது உங்கள் வெற்றியின் சத்தம் உலகம் முழுவதும் கேட்க வேண்டும். நண்பர்களே, ஏரிக்கரையில் தனது உண்மையான முகத்தை பார்த்த அந்த சிங்கக்குட்டியின் வாழ்க்கை அன்றே மாறிவிடவில்லை. ஒரு உண்மையை தெரிந்து கொள்வது எளிது. ஆனால் அந்த உண்மைக்கு ஏற்றவாறு வாழ்வது தான் கடினம். தன்னை சிங்கம் என்று அறிந்த பிறகும் அது மீண்டும் ஆடுகளின் மத்தியில்தான் வாழ்ந்தது. பழைய பழக்கங்கள் அதை விடவில்லை. பழைய பயங்கள் அதை விடவில்லை. பழைய எண்ணங்கள் அதை விடவில்லை. பல வருடங்களாக உருவான பலவீனம் ஒரு நாளில் மறைந்து போகவில்லை. இதுதான் வாழ்க்கையின் உண்மை. ஒரு மனிதன் ஒரு நாள் திடீரென்று விழித்துக் கொண்டு, இனி நான் மாறப்போகிறேன் என்று முடிவு எடுக்கலாம். ஆனால் அடுத்த நாள் அவனுடைய பழைய மனம் மீண்டும் அவனை இழுக்கத் தொடங்கும். பழைய ஆசைகள் மீண்டும் கதவை தட்டும். பழைய பலவீனங்கள் மீண்டும் அவனை சோதிக்கும். அப்போது தான் உண்மையான போராட்டம் ஆரம்பமாகிறது. ஒரு நாள் அந்த வயதான சிங்கம் சிங்கக்குட்டியிடம் சொன்னது, நீ சிங்கம் என்பதை அறிந்துவிட்டாய். இப்போது சிங்கமாக வாழ கற்றுக்கொள். சிங்கக்குட்டி கேட்டது, எப்படி? வயதான சிங்கம் சிரித்துக்கொண்டு சொன்னது, முதலில் பயத்தை வெல். பிறகு மனதை வெல். அதற்கு பிறகு உலகம் தானாகவே உன் முன்னால் தலை குனியும். இந்த வார்த்தைகள் சிங்கக்குட்டியின் மனதில் நெருப்பாக பதிந்துவிட்டன. அன்றிலிருந்து அது தினமும் தன்னை மாற்றிக்கொள்ள ஆரம்பித்தது. அது மற்ற ஆடுகளைப் போல நாள் முழுவதும் அலைந்து திரியவில்லை. அது தனியாக சென்று உடலை பலப்படுத்தியது.
ஓடத் தொடங்கியது. ஏறத் தொடங்கியது. தன்னுடைய சக்தியை அறியத் தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் அது நேற்றைய தன்னை விட கொஞ்சம் பலமாக மாறியது. நண்பர்களே, இதுதான் நோஃபாப் பயணத்தின் ரகசியம். ஒரே நாளில் ஒரு மனிதன் முழுமையாக மாறிவிட மாட்டான். ஆனால் ஒவ்வொரு நாளும் சிறிது சிறிதாக மாற முடியும். இன்று ஒரு நாள் வெற்றி பெற்றால் அது ஒரு வெற்றி. நாளை 2 நாட்கள் வெற்றி பெற்றால் அது இன்னொரு வெற்றி. இப்படியே சிறிய வெற்றிகள் சேர்ந்து பெரிய மனிதனை உருவாக்குகின்றன. விவேகானந்தர் கூறினார், உன்னிடம் நம்பிக்கை வை. உலகத்தில் உள்ள அனைத்து சக்திகளும் உன்னுள்ளே இருக்கின்றன. இந்த வரியை பலர் படிக்கிறார்கள். ஆனால் மிகச் சிலர் மட்டுமே நம்புகிறார்கள். உண்மையில் உங்களுக்குள் இருக்கும் சக்தி நீங்கள் நினைப்பதை விட 1000 மடங்கு பெரியது. ஆனால் அந்த சக்தி வெளிப்பட வேண்டுமென்றால் ஒழுக்கம் தேவை. கட்டுப்பாடு தேவை. மன உறுதி தேவை. ஒரு நாள் அந்த சிங்கக்குட்டி காட்டின் ஒரு பகுதியில் நடந்து சென்று கொண்டிருந்தது. அப்போது சில காட்டு நாய்கள் அதை சுற்றி வளைத்தன. பழைய நாட்களில் இருந்திருந்தால் அது பயந்து ஓடியிருக்கும். ஆனால் இப்போது அது மாறியிருந்தது. அது தன்னுடைய கண்களை மூடி வயதான சிங்கம் சொன்ன வார்த்தைகளை நினைத்தது. நீ சிங்கம். அந்த ஒரு நினைவு அதன் உள்ளே மறைந்திருந்த நெருப்பை எழுப்பியது. திடீரென்று அது தன்னுடைய முழு சக்தியுடன் கர்ஜித்தது. அந்த கர்ஜனை காட்டையே அதிர வைத்தது. காட்டு நாய்கள் அனைத்தும் பயந்து ஓடின. அந்த நொடியில் தான் அது உணர்ந்தது, என்னிடம் இவ்வளவு சக்தி இருந்ததா என்று. உண்மையில் அந்த சக்தி புதிதாக வரவில்லை. அது எப்போதும் அதற்குள் இருந்தது. ஆனால் அதை பயன்படுத்தும் தைரியம் இப்போது தான் வந்தது. நண்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த தருணம் வரும். ஒரு நாள் நீங்கள் கண்ணாடி முன் நின்று உங்களை பார்த்து பெருமைப்படுவீர்கள். நான் என்னை வென்றுவிட்டேன் என்று சொல்லும் நாள் வரும். அதுவரை விடாதீர்கள். விவேகானந்தர் கூறினார், ஒரு எண்ணத்தை எடுத்துக்கொள். அதையே உன் வாழ்க்கையாக்கு. அதையே நினை. அதையே கனவு காண். அதற்காகவே வாழ். உங்கள் எண்ணம் என்ன? உங்கள் இலக்கு என்ன? உங்கள் கனவு என்ன? அதை தினமும் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஏனெனில் பெரிய கனவுகள் கொண்ட மனிதனை சிறிய ஆசைகள் வெல்ல முடியாது. பெரிய இலக்கு கொண்ட மனிதனை தற்காலிக இன்பங்கள் தோற்கடிக்க முடியாது. இன்று உங்களுக்குள் இருக்கும் சிங்கம் மெதுவாக விழித்துக் கொண்டிருக்கிறது. இன்னும் அது முழுமையாக கர்ஜிக்கவில்லை. ஆனால் அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்களை கட்டுப்படுத்தும்போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் சரியான முடிவை எடுக்கும்போது, ஒவ்வொரு முறையும் நீங்கள் உங்கள் இலக்கை தேர்வு செய்யும்போது அந்த சிங்கம் இன்னும் பலமாகிறது. ஒரு நாள் அது உலகமே கேட்கும் அளவுக்கு கர்ஜிக்கும். அந்த நாள் உங்கள் வெற்றியின் நாள். அந்த நாள் உங்கள் மறுபிறப்பின் நாள். அந்த நாள் நீங்கள் சாதாரண மனிதன் இல்லை என்பதை உலகம் அறியும் நாள். நண்பர்களே, முதல் முறையாக கர்ஜித்த அந்த நாளுக்குப் பிறகு சிங்கக்குட்டியின் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. ஆனால் அது இன்னும் காட்டின் அரசன் ஆகவில்லை. ஒரு கர்ஜனை மட்டும் ஒரு சிங்கத்தை அரசனாக்காது. ஒரு நாள் எடுத்த முடிவு மட்டும் ஒரு மனிதனை வெற்றியாளனாக்காது. தொடர்ந்து போராடும் மனம்தான் ஒரு சாதாரண உயிரை ஒரு புராணமாக மாற்றுகிறது. அந்த சிங்கக்குட்டி இப்போது தனது சக்தியை உணர்ந்திருந்தது. ஆனால் அதற்குள் இன்னும் ஒரு கேள்வி இருந்தது. நான் உண்மையில் எவ்வளவு உயரம் செல்ல முடியும்? இந்த கேள்விதான் மகத்தான மனிதர்களை உருவாக்கும் கேள்வி. ஏனெனில் தோல்வியடைந்தவர்கள் என்னால் முடியுமா என்று கேட்கிறார்கள். வெற்றியாளர்கள் எவ்வளவு உயரம் செல்ல முடியும் என்று கேட்கிறார்கள். ஒரு நாள் வயதான சிங்கம் அதனை ஒரு பெரிய மலையின் அடிவாரத்திற்கு அழைத்துச் சென்றது. அந்த மலை மேகங்களை தொடும் அளவிற்கு உயரமாக இருந்தது. அதன் உச்சியை பார்க்கவே முடியவில்லை. சிங்கக்குட்டி அதை பார்த்து பயந்தது. இது மிகவும் உயரமாக இருக்கிறது. என்னால் முடியாது என்றது. உடனே வயதான சிங்கம் சிரித்தது. நீ மலையை பார்த்து பயப்படுகிறாய். ஆனால் நான் உன் உள்ளே இருக்கும் சக்தியை பார்த்து வியக்கிறேன். உன்னுடைய கண்கள் மலையை பார்க்கின்றன. என்னுடைய கண்கள் உன் எதிர்காலத்தை பார்க்கின்றன என்றது. அந்த வார்த்தைகள் சிங்கக்குட்டியின் இதயத்தில் மின்னல் போல் தாக்கின. நண்பர்களே, வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. பலர் தங்களுடைய பிரச்சனைகளை பார்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய சக்தியை பார்ப்பதில்லை. பலர் தங்களுடைய பலவீனங்களை பார்க்கிறார்கள். ஆனால் தங்களுடைய திறமைகளை பார்ப்பதில்லை. விவேகானந்தர் கூறினார், அனைத்து சக்தியும் உன்னுள்ளே இருக்கிறது. அதை நம்பு. நீ எதையும் சாதிக்க முடியும். இந்த வார்த்தைகள் வெறும் ஊக்கமூட்டும் வரிகள் அல்ல. இது ஒரு வாழ்க்கை தத்துவம். ஒரு மனிதன் தன்னை நம்பும் நொடியில்தான் அவனுடைய உண்மையான வாழ்க்கை ஆரம்பமாகிறது. அடுத்த நாள் சிங்கக்குட்டி மலையை ஏறத் தொடங்கியது. முதல் சில அடிகள் எளிதாக இருந்தன. ஆனால் மேலே செல்ல செல்ல பாதை கடினமானது. கற்கள் கால்களை காயப்படுத்தின. முள் செடிகள் உடலை கிழித்தன. பலமுறை அது கீழே விழுந்தது. பலமுறை திரும்பி போக வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் ஒவ்வொரு முறையும் அது ஒரு விஷயத்தை நினைத்தது. நான் ஆடு அல்ல, நான் சிங்கம். அந்த ஒரு எண்ணம் அதற்கு புதிய சக்தியை கொடுத்தது. நண்பர்களே, வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கிறது. வெற்றி பெறும் மனிதர்களுக்கு பிரச்சனைகள் வராததால் அவர்கள் வெற்றியாளர்கள் அல்ல. பிரச்சனைகள் வந்தாலும் அவர்கள் நிற்காததால் அவர்கள் வெற்றியாளர்கள்.
நோஃபேப் பயணமும் இதே மாதிரிதான். சில நாட்கள் மிகவும் எளிதாக இருக்கும். சில நாட்கள் மிகவும் கடினமாக இருக்கும். சில நேரங்களில் மனம் உங்களை ஏமாற்ற முயற்சிக்கும். ஒரு முறை மட்டும் என்று சொல்லும். நாளை முதல் தொடங்கலாம் என்று சொல்லும். இதில் என்ன தவறு என்று சொல்லும். ஆனால் அந்த நேரங்களில் தான் உண்மையான வீரன் உருவாகிறான். போர்க்களத்தில் எதிரியை வெல்வது எளிது. ஆனால் தனியாக இருக்கும் நேரத்தில் தனது மனதை வெல்வதுதான் மிகப்பெரிய வெற்றி. விவேகானந்தர் கூறினார், உலகத்தின் வரலாறு என்பது தன்னம்பிக்கை கொண்ட சில மனிதர்களின் வரலாறு. நீங்கள் உங்களை நம்பும் வரை உலகம் உங்களை தடுக்க முடியாது. பல நாட்கள் போராடிய பிறகு ஒரு நாள் அந்த சிங்கக்குட்டி மலையின் உச்சியை அடைந்தது. அது அங்கிருந்து கீழே பார்த்தது. ஒரு காலத்தில் தன்னை பயமுறுத்திய காடு இப்போது மிகவும் சிறியதாக தெரிந்தது. ஒரு காலத்தில் தன்னை கட்டுப்படுத்திய பயங்கள் இப்போது அர்த்தமற்றதாக தெரிந்தன. ஒரு காலத்தில் தன்னை ஆடாக நம்ப வைத்த உலகம் இப்போது அதன் காலடியில் இருந்தது. அந்த நொடியில் அது புரிந்து கொண்டது. மலையை வென்றதில்லை, தன்னையே வென்றுவிட்டது. நண்பர்களே, வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியும் இதுதான். உலகத்தை வெல்வது அல்ல, தன்னையே வெல்வது. அந்த மலையின் உச்சியில் நின்று சிங்கம் வானத்தை நோக்கி கர்ஜித்தது. அந்த கர்ஜனை வெறும் சத்தம் இல்லை. அது வெற்றியின் குரல். அது தன்னம்பிக்கையின் குரல். அது மனக்கட்டுப்பாட்டின் குரல். அது ஒரு சாதாரண உயிர் ஒரு அரசனாக மாறிய குரல். இன்று அந்த சிங்கத்தின் கதை உங்களுடைய கதையாக மாற வேண்டும். நீங்கள் இப்போது மலையின் அடிவாரத்தில் இருக்கலாம். நீங்கள் இப்போது போராடிக் கொண்டிருக்கலாம். நீங்கள் இப்போது சோதனைகளை சந்தித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், மலையின் உச்சி உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது. உங்கள் எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. நீ 1000 சிங்கங்களுக்கு சமமானவன். உன் சக்தியை ஆசைகளில் வீணாக்காதே. அதை உன் கனவுகளுக்காக சேமித்தால் உலகமே உன் வெற்றியை பார்த்து வியக்கும். நண்பர்களே, மலையின் உச்சியை அடைந்த பிறகு அந்த சிங்கத்தின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது. ஒரு காலத்தில் தன்னை ஒரு ஆடு என்று நினைத்த உயிர் இப்போது தன்னுடைய உண்மையான சக்தியை உணர்ந்திருந்தது. அதன் நடையில் தன்னம்பிக்கை இருந்தது. அதன் பார்வையில் நெருப்பு இருந்தது. அதன் இதயத்தில் பயம் இல்லை. ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் உயர ஆரம்பிக்கும் போதுதான் மிகப்பெரிய சோதனைகள் வர ஆரம்பிக்கும். பலர் நினைக்கிறார்கள், நான் ஒருமுறை வெற்றி பெற்றுவிட்டால் எல்லாம் முடிந்துவிடும் என்று. இல்லை, வெற்றி என்பது முடிவு அல்ல. அது இன்னொரு பெரிய போரின் ஆரம்பம். ஒரு நாள் அந்த வயதான சிங்கம் சிங்கக்குட்டியிடம் சொன்னது, நீ இப்போது பலமாகிவிட்டாய். ஆனால் இன்னும் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சக்தி பெற்றவன் அனைவரையும் வெல்ல முடியும். ஆனால் தன்னையே வெல்லும் மனிதன் மட்டுமே அரசனாக முடியும். அந்த வார்த்தைகள் சிங்கத்தின் மனதில் ஆழமாக பதிந்தன. ஏனெனில் அது இதுவரை வெளியில் இருந்த எதிரிகளைப் பற்றி மட்டுமே யோசித்தது. ஆனால் இப்போது அது புரிந்து கொண்டது. மனிதனின் மிகப்பெரிய எதிரி வெளியே இல்லை. அவனுடைய உள்ளே இருக்கிறான். அவனுடைய பயம், அவனுடைய சோம்பேறித்தனம், அவனுடைய கட்டுப்பாடற்ற ஆசைகள், அவனுடைய பலவீனமான எண்ணங்கள். இவைகள்தான் உண்மையான எதிரிகள். நண்பர்களே, நோஃபேப் பயணத்தில் ஒரு கட்டம் வரும். அப்போது நீங்கள் ஏற்கனவே பல நாட்கள் வெற்றி பெற்றிருப்பீர்கள். தன்னம்பிக்கை அதிகரித்திருக்கும். மன வலிமை வளர்ந்திருக்கும். ஆனால் அப்போது தான் மனம் மிகவும் ஆபத்தான ஒரு தந்திரத்தை பயன்படுத்தும். அது நேரடியாக தாக்காது. அது மெதுவாக பேசும். இப்போது நீ பலமாகிவிட்டாய். ஒரு முறை தவறினால் என்ன ஆகும்? நீ ஏற்கனவே வெற்றி பெற்றுவிட்டாய் என்று சொல்லும். இதுதான் பலர் விழும் இடம். போரில் வெல்ல முடியாத எதிரி ஏமாற்றி வெல்ல முயற்சிக்கும். அதனால்தான் விவேகானந்தர் கூறினார், எப்போதும் விழிப்புடன் இருங்கள். பலவீனம் தான் மரணம், பலம் தான் வாழ்க்கை. ஒரு நாள் அந்த சிங்கம் காட்டில் தனியாக நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று ஒரு ஆழமான பள்ளத்தாக்கு அதன் வழியை மறித்தது. அந்த பள்ளத்தாக்கின் மறுபக்கத்தில் தான் அதன் இலக்கு இருந்தது. ஆனால் இடையில் பெரிய இடைவெளி. கீழே பார்த்தால் மரணம், மேலே பார்த்தால் இலக்கு. ஒரு நொடிக்கு அதன் மனதில் சந்தேகம் வந்தது. என்னால் முடியுமா என்று. ஆனால் உடனே அது தனது பழைய வாழ்க்கையை நினைத்தது. ஆடுகளுடன் வாழ்ந்த நாட்களை நினைத்தது. பயந்து ஓடிய நாட்களை நினைத்தது. பின்னர் தன்னுடைய பயணத்தை நினைத்தது. விழுந்தும் எழுந்த நாட்களை நினைத்தது. போராடிய தருணங்களை நினைத்தது. அப்போது அதன் உள்ளே ஒரு குரல் கேட்டது, இத்தனை தூரம் வந்தவன் இங்கே நின்றுவிடக்கூடாது. நண்பர்களே, வாழ்க்கையிலும் இப்படித்தான். சில நேரங்களில் உங்கள் இலக்கு மிக தொலைவில் இருப்பது போல தோன்றும். உங்கள் கனவு சாத்தியமற்றது போல தோன்றும். ஆனால் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஏற்கனவே கடந்து வந்த பாதையை. நீங்கள் ஏற்கனவே வென்ற போர்களை. நீங்கள் ஏற்கனவே தாங்கிய வலிகளை. அவற்றை நினைத்தாலே உங்களுக்குள் இருக்கும் சிங்கம் மீண்டும் விழித்துக்கொள்ளும். விவேகானந்தர் கூறினார், உங்கள் நரம்புகள் இரும்பாகவும் உங்கள் தசைகள் எஃகாகவும் உங்கள் மனம் இடிமுழக்கமாகவும் இருக்க வேண்டும். இந்த உலகம் பலவீனமானவர்களை நினைவில் வைத்துக்கொள்வதில்லை. தன்னம்பிக்கை கொண்டவர்களையே நினைவில் வைத்துக்கொள்கிறது. அந்த சிங்கம் தன்னுடைய முழு சக்தியையும் திரட்டியது.
ஒரு ஆழமான மூச்சை எடுத்தது. பின்னர் ஓடத் தொடங்கியது. வேகம் அதிகரித்தது. இதயம் துடித்தது. இறுதியாக அது ஒரு மாபெரும் பாய்ச்சலை செய்தது. அந்த பள்ளத்தாக்கை தாண்டி மறுபக்கத்தில் இறங்கியது. அந்த நொடியில் அது புரிந்து கொண்டது. பள்ளத்தாக்கு தான் எதிரி இல்லை. தன்னுடைய சந்தேகம்தான் எதிரி. பள்ளத்தாக்கை தாண்டிய பிறகு அதன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கியது. இப்போது அது சாதாரண சிங்கம் இல்லை. அது தன்னையே வென்ற சிங்கம். நண்பர்களே, இந்த உலகத்தில் பலர் ஆசைகளுக்கு அடிமையாக வாழ்கிறார்கள். சிலர் மட்டுமே ஆசைகளை அடிமையாக்கி வாழ்கிறார்கள். நீங்கள் எந்த வகையில் இருக்கப் போகிறீர்கள்? உங்கள் வாழ்க்கையை ஒரு தற்காலிக இன்பத்திற்காக கொடுக்கப் போகிறீர்களா? அல்லது உங்கள் சக்தியை சேமித்து ஒரு மகத்தான எதிர்காலத்தை உருவாக்கப் போகிறீர்களா? இந்த முடிவு உங்கள் கையில் இருக்கிறது. இன்று நீங்கள் எடுக்கும் சிறிய முடிவு நாளை உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றியாக மாறலாம். நண்பர்களே, பள்ளத்தாக்கை தாண்டிய பிறகு அந்த சிங்கம் காட்டின் மிகவும் உயர்ந்த பகுதியில் வாழ ஆரம்பித்தது. இப்போது அது ஒரு சாதாரண சிங்கம் இல்லை. பல சோதனைகளை கடந்து வந்திருந்தது. பல தோல்விகளை வென்று வந்திருந்தது. பல பயங்களை உடைத்து வந்திருந்தது. ஆனால் வாழ்க்கையின் மிகப்பெரிய வெற்றி இன்னும் அதற்காக காத்திருந்தது. ஏனெனில் ஒரு மனிதன் வெளியில் இருக்கும் எல்லா எதிரிகளையும் வென்ற பிறகும் அவனுக்குள் இருக்கும் அகந்தை, அலட்சியம், கவனக்குறைவு போன்ற எதிரிகளை வெல்ல வேண்டும். அதுதான் இறுதி வெற்றி. ஒருநாள் வயதான சிங்கம் அதனருகில் வந்து அமைதியாக அமர்ந்தது. பல வருடங்களாக அது இந்த இளம் சிங்கத்தை கவனித்து வந்தது. பிறகு மெதுவாக கேட்டது, இப்போது நீ யார்? ஒரு காலத்தில் நான் ஒரு ஆடு என்று பதிலளித்த சிங்கக்குட்டி இப்போது சிரித்துக்கொண்டே சொன்னது, நான் ஒரு சிங்கம். வயதான சிங்கம் மீண்டும் கேட்டது, அது மட்டும் போதாது. ஒரு சிங்கம் என்பது உடலால் உருவாகாது, மனதால் உருவாகும். இப்போது உன் மனம் என்ன சொல்கிறது? சில நொடிகள் அமைதியாக இருந்த அந்த சிங்கம் பதிலளித்தது, என் மனம் இப்போது எனக்கு அடிமை. நான் அதன் அடிமை இல்லை. அந்த பதிலை கேட்ட வயதான சிங்கத்தின் கண்களில் பெருமை தெரிந்தது. நண்பர்களே, இதுதான் நோஃபாப் பயணத்தின் உண்மையான இலக்கு. நாட்களை எண்ணுவது அல்ல, ஒரு எண்ணிக்கை அடைவது அல்ல. உங்களுடைய மனம் உங்களுக்கு கீழ்ப்படியும் நிலையை அடைவதுதான் உண்மையான வெற்றி. பலர் 30 நாள், 60 நாள், 90 நாள் என்று எண்ணுகிறார்கள். ஆனால் உண்மையான கேள்வி என்னவென்றால், இன்று உன் மனம் உனக்கு கீழ்ப்படுகிறதா என்பதுதான். ஏனெனில் மனதை வென்ற மனிதன் எந்த இலக்கையும் வெல்ல முடியும். விவேகானந்தர் கூறினார், ஒரு மனிதனை மகத்தானவனாக மாறுவது அவனுடைய எண்ணங்கள்தான். நீங்கள் தினமும் என்ன நினைக்கிறீர்களோ அதுவாகவே மாறுகிறீர்கள். நீங்கள் பலவீனத்தை நினைத்தால் பலவீனமாக மாறுவீர்கள். நீங்கள் பயத்தை நினைத்தால் பயந்த மனிதனாக மாறுவீர்கள். நீங்கள் சக்தியை நினைத்தால் சக்திவாய்ந்த மனிதனாக மாறுவீர்கள். அதனால்தான் ஒவ்வொரு காலையும் எழுந்தவுடன் உங்களையே பார்த்து சொல்லுங்கள், நான் பலவீனமானவன் அல்ல. நான் தோல்வியாளன் அல்ல. நான் என் விதியை உருவாக்க வந்தவன். அந்த சிங்கம் இப்போது காட்டில் எங்கு சென்றாலும் மற்ற விலங்குகள் மரியாதையுடன் பார்த்தன. ஆனால் அது அந்த மரியாதைக்காக வாழவில்லை. அது தனது உண்மையான சக்தியை உணர்ந்ததற்காக வாழ்ந்தது. ஒரு காலத்தில் தன்னை ஆடு என்று நம்பிய உயிர் இப்போது காட்டின் அரசனாக மாறியிருந்தது. நண்பர்களே, உலகம் உங்களை நம்புவதற்கு முன் நீங்கள் உங்களை நம்ப வேண்டும். உலகம் உங்களை மதிப்பதற்கு முன் நீங்கள் உங்களை மதிக்க வேண்டும். உலகம் உங்களை பாராட்டுவதற்கு முன் நீங்கள் உங்களையே வெல்ல வேண்டும். ஒருநாள் அந்த சிங்கம் மலையின் உச்சியில் நின்று முழு காட்டையும் பார்த்தது. அதன் கண்களுக்கு முன் பழைய நினைவுகள் அனைத்தும் வந்தன. ஆடுகளுடன் வாழ்ந்த நாட்கள், பயந்து ஓடிய நாட்கள், தன்னையே சந்தேகித்த நாட்கள், விழுந்து எழுந்த நாட்கள், போராடிய நாட்கள், எல்லாமே நினைவுக்கு வந்தது. அந்த நொடியில் அது ஒரு விஷயத்தை உணர்ந்தது. என்னை மாற்றியது உலகம் அல்ல, என்னை மாற்றியது என் முடிவு. நண்பர்களே, இதுதான் உங்கள் வாழ்க்கைக்கும் பொருந்தும். உங்களை காப்பாற்ற யாரும் வரப்போவதில்லை. உங்களை மாற்ற யாரும் வரப்போவதில்லை. உங்களுக்குள் இருக்கும் சிங்கத்தை எழுப்ப வேண்டியது நீங்கள்தான். விவேகானந்தர் கூறினார், தைரியமாக இருங்கள். முழு உண்மையையும் எதிர்கொள்ளுங்கள். ஒருபோதும் பயப்படாதீர்கள். இந்த வரியை உங்கள் இதயத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். ஏனெனில் பயம் இருக்கும் இடத்தில் வளர்ச்சி இல்லை. பலவீனம் இருக்கும் இடத்தில் வெற்றி இல்லை. தன்னம்பிக்கை இருக்கும் இடத்தில் தோல்வி நிரந்தரமாக இருக்க முடியாது. அந்த மாலை சூரியன் மறையும் நேரத்தில் சிங்கம் மலையின் உச்சியில் நின்று தனது வாழ்க்கையின் மிகப்பெரிய கர்ஜனையை எழுப்பியது. அந்த கர்ஜனை காட்டின் எல்லா மூலைகளிலும் எதிரொலித்தது. அது வெறும் சத்தம் இல்லை, அது சுதந்திரத்தின் குரல். அது மனக்கட்டுப்பாட்டின் குரல். அது தன்னம்பிக்கையின் குரல். அது ஒரு ஆடாக வாழ்ந்த உயிர் சிங்கமாக எழுந்து நின்ற குரல். இன்று அந்த கர்ஜனை உங்களுக்காகவும் ஒலிக்கிறது. நீ 1000 சிங்கங்களுக்கு சமமானவன். உன் சக்தியை ஆசைகளில் வீணாக்காதே. உன் மனதை வெல். உன் இலக்கை நோக்கி செல். உலகம் உன்னை தடுக்க முயற்சிக்கும், ஆனால் உன்னுள் விழித்தெழுந்த சிங்கத்தை யாராலும் தடுக்க முடியாது. எழுந்திரு, விழித்திரு, வெற்றி பெறும் வரை நிற்காதே.